வெயில் காலம் ஆரம்பிச்சாச்சு. இப்போ நம்ம எல்லாருக்கும் முதல் சாய்ஸ் அந்த ஜில்லுன்னு இருக்கிற தர்பூசணி தான் இல்லையா? ஆனா கடையில மழை மாதிரி குவிச்சு வச்சிருக்கிற பழங்கள்ல நிஜமாவே எது நல்லா தித்திப்பா சாறு நிறைஞ்சிருக்கும்னு கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய சவால் தான். அந்த சவாலை எப்படி ரொம்ப ஈஸியா முறியடிச்சு சரியான பழத்தை வாங்குறதுன்னு தான் இந்த தொகுப்புல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஓகே, இப்ப விஷயத்துக்கு வருவோம். நல்ல பெரிய தர்பூசணியா பார்த்து ஆசையா வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து அதை வெட்டி பார்க்கும்போது சுவையே இல்லாம சப்பேன்று வெறும் தண்ணி மாதிரி இருந்தா எவ்வளோ பெரிய ஏமாற்றமா இருக்கும். இனி அந்த கவலையே வேண்டாம். சில ரொம்ப சிம்பிளான ஆனா கச்சிதமான வழிகளை வச்சு நம்ம சென்சஸ் மூலமாவே ஒரு சூப்பரான தர்பூசணியை எப்படி செலக்ட் பண்றதுன்னு இப்ப பார்ப்போம். முதலாவது, அந்த பழம் பார்க்க எப்படி இருக்கணும், அதோட தோற்றத்தில் இருக்கிற ரகசியங்கள் என்னென்ன. தர்பூசணி வாங்கும்போது நீங்க கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் அந்த பழத்தோட அடிப்பகுதி தான். அங்கே ஒரு பெரிய மஞ்சள் நிற புள்ளி இருக்கான்னு பாருங்க. இந்த மஞ்சள் புள்ளி எதை குறிக்குது தெரியுமா? அந்த பழம் செடியிலேயே தரையில ரொம்ப நாளா இருந்து சூரிய ஒளியில நல்லா முத்தி அதுல இருக்கிற மாவுச்சத்து முழுசா சர்க்கரையா மாறி பக்கா பதத்துல பழுத்துருச்சு அப்படிங்கறத இந்த நிறம் தான் நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுது. நிறைய பேர் பண்ற ஒரு காமனான மிஸ்டேக் என்னன்னா, பழம் பார்க்கறதுக்கு நல்லா பளபளப்பா இருக்கேன்னு உடனே ஆசைப்பட்டு வாங்கிடுவாங்க. ஆனா தோல் ரொம்ப பளபளப்பா இருந்தா அது இன்னும் சரியா பழுக்கல, பச்சையா இருக்குன்னு தான் அர்த்தம். ஒரு அனுபவமிக்க கஸ்டமர் எப்பவுமே ரொம்ப ஷைனிங்கா இல்லாத கொஞ்சம் மங்கிய வெளிரிய நிறம் கொண்ட பழத்தை தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதுதான் நல்லா பழுத்த தர்பூசணிக்கான உண்மையான அடையாளம். அதுக்கடுத்து பழத்தோட மேல் பகுதியில் இருக்கிற கோடுகளையும் கொஞ்சம் கவனிங்க. அந்த பழத்து மேல ரொம்ப சிம்பிளான அதே சமயம் நல்ல கிளியரான கோடுகள் இருந்தா அந்த தர்பூசணி நல்ல தரமானதாகவும் செம்ம ஸ்வீட்டாகவும் இருக்கும். ரொம்ப கொழுப்பமான கோடுகளை விட இந்த மாதிரி தெளிவான கோடுகள் இருக்கிற பழம் தான் எப்பவும் பெஸ்ட். இப்போ அடுத்த கட்டத்துக்கு போவோம். பழத்தை தொட்டு தட்டி பார்த்து எப்படி கண்டுபிடிக்கிறது? நாம செக் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான இடம் அதோட காம்பு பகுதி. அந்த காம்பு கொஞ்சமா காய்ந்து போய் அதே சமயம் தொட்டு பார்க்க உறுதியா இருந்தா பழம் பர்ஃபெக்டா பழுத்திருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை காம்பு பச்சையா ஃப்ரெஷ்ஷா இருந்தா அது முழுசா பழுக்கிறதுக்கு முன்னாடியே பறிக்கப்பட்டுருச்சுன்னு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபைனலா ரொம்பவே ஃபேமஸான அந்த தட்டி பார்க்கும் டெஸ்ட். காய்கறி கடையில நின்னுட்டு தர்பூசணியை தட்டிட்டே இருக்கிறது பார்க்கறதுக்கு வேடிக்கையா கூட இருக்கலாம். ஆனா அதுல தான் பெரிய ரகசியமே இருக்கு. பழத்தை லேசா தட்டும்போது உள்ளே இருந்து ஆழமான ஒரு அதிர்வோட ஒரு காலியான பானையை தட்டுற மாதிரி உள்ளிடற்ற சத்தம் வருதான்னு பாருங்க. அப்படி ஒரு சத்தம் வந்தா அந்த பழத்துக்குள்ள அபாரமான இனிப்பும் நிறைய ஜூஸ் இருக்குன்னு நீங்க 100% நம்பலாம். ஓகே, இப்போ இந்த சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு சின்ன சம்மரியா பார்ப்போம். ஒரு பர்ஃபெக்ட் தர்பூசணிக்கான செக்லிஸ்ட். ஸோ ஒரு இனிப்பான தர்பூசணியை வாங்க நீங்க செக் பண்ண வேண்டிய 5 முக்கியமான விஷயங்கள் இதுதான். 1, பழத்தோட அடியில மஞ்சள் புள்ளி இருக்கணும். 2, தோல் பளபளப்பா இல்லாம கொஞ்சம் மங்கிய நிறத்துல இருக்கணும். 3, பழத்து மேல கோடுகள் கிளியரா இருக்கணும். 4, அதோட காம்பு காய்ந்து உறுதியா இருக்கணும். அப்புறம் ஃபைனலா 5வது, தட்டி பார்க்கும்போது ஆழமான சத்தம் வரணும். இந்த செக்லிஸ்ட்டை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இனிமேல் டேஸ்ட் இல்லாத தர்பூசணியை வாங்குற சான்ஸே உங்களுக்கு வராது. என்ன, அடுத்த தடவை பழக்கடைக்கு போகும்போது இந்த ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்க நீங்க ரெடியா? நல்லா தித்திப்பான தர்பூசணியை செலக்ட் பண்ற சூப்பர் பாவா இப்போ உங்க கையில. அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம தினசரி வாங்குற சாதாரண விஷயங்களுக்கு பின்னாடி கூட இந்த மாதிரி என்னென்ன அறிவியல் ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கோம் இல்லையா?